வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் புதுசாக செய்ய போகிறவங்களுக்கு சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் ஊரில் எந்த பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நல்ல சக்ஸஸ் ரேட் எங்கே கிடைக்குன்றத முதல்ல விசாரித்து வச்சுக்கோங்க. செகண்ட் மேஜராக எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போனால் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ண சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வெயிட் லாஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண முடியுமோ, டயட் ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஸ்டார்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிவிடுங்க. ஃபுட்டில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். மெயினாக நமக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும். பர்டிகுலராக சொல்லணும்னா சுகர் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஆயில் ஐட்டம் கம்மி பண்ணணும். நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிக்கன் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களோட டயட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெட்டர் ஒரு டயட்டிஷியன்கிட்ட போயிட்டு ஒரு டயட் சார்ட் வாங்கி அதை ஃபாலோ பண்ணி உங்களோட ஹெல்த் கண்டிஷனை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட் கண்டிப்பாக இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கனமாக இருந்து உங்களோட மணியை நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ எவ்வளோ அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக 3 lakhs to 4 lakhsக்குள்ளே ஆகும். ஸோ அவங்க ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. எல்லாருக்குமே சேம் மெத்தட். எக் பிக்கப்பு, அப்புறம் அங்கே ஸ்டே பண்ணுறது, ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக குறைஞ்சபட்சமாக ஒரு 3 லட்சமாச்சு செலவாகும். ஸோ உங்கள் சைடில் ஒரு 3 lakhs ஒதுக்கிடுங்க. ஐவிஎஃப் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 lakhs ப்ரிமிலரியாக அந்த ரிசல்ட் பார்க்குற வரைக்கும் தேவைப்படும். ஸோ 3 lakhs ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 months பிஃபோராக உங்கள் செல்ஃபாக சுகர் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி சுகர் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டயபெட்டிக் சென்டரில் போயிட்டு ப்ராப்பராக ஒரு டேப்லெட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். பிபி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் செக் பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னா அவங்க அதை பற்றி கேட்க மாட்டாங்க. ஐவிஎஃப் சென்டரில் அவங்க ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி நமக்கு இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க ஏற்கனவே சுகர் இருக்கவங்களுக்கு இது வேறு ஏதாவது ப்ராப்ளத்தை உருவாக்கலாம். இன்னொன்று பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்காம இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். நிறைய பேருக்கு சுகர்னால் கன்சீவ் ஆவாங்க. 3 months வரைக்கும் போகும். அப்புறம் 4th month இந்த ஹை சுகர்னால் அபார்ட் ஆகிடும்.